ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் கணராகி. அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆஷாட நவராத்திரி, வராகி அம்மா நவராத்திரியை நாம் வரவேற்கின்ற காலகட்டத்தில் இருக்கின்றோம். நவராத்திரி என்றாலே பெண் தெய்வத்தினுடைய சிறப்பம்சமாக கருதப்படுகின்றது. ஆதிசக்தி அன்னையினுடைய முழு அவதார மகிமை வரக்கூடிய நாளாக தான் பெரும்பாலும் இந்த நவராத்திரி அமைகின்றது. நவராத்திரி என்று சொன்னால் இந்து சமயத்தின் அடிப்படையில் 4 வகையான நவராத்திரி இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. அதில் முக்கியமாக ஆஷாட நவராத்திரி, வராகி அம்மா நவராத்திரி, அடுத்ததாக சாரதா நவராத்திரி, லக்ஷ்மி, துர்கை, சரஸ்வதியின் முப்பெரும் தேவியினுடைய அம்சமாக கொண்டாடப்படுவது. அடுத்ததாக ஷாமலா நவராத்திரி, ராஜ மாதங்கியை முக்கிய தெய்வமாக கொண்டு வழிபடுவது. இறுதியாக வசந்த நவராத்திரி. இந்த வசந்த நவராத்திரி லலிதா பரமேஸ்வரியை மையப்படுத்தி கொண்டு வழிபடுகின்ற நவராத்திரி. 4 வகையான அந்த ருதுக்கள், அந்த அமைப்பிலே 4 வகையான நவராத்திரி கொண்டாடப்படுகின்றது. அதிலே முதலாவது வருவது என்ன என்று பார்த்தால் ஆனி மாதத்தில் வருகின்ற ஆஷாட நவராத்திரி, வராகி அம்மாவுடைய நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரி குரோதி வருஷத்துல ஆனி மாதம் 22 முதல் ஆனி 32 வரை, சனிக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் முடிகிறது. அதே போல ஜூலை 6லேருந்து ஜூலை 16 வரை இந்த நவராத்திரியானது சிறப்பாக கொண்டாடப்பட போகின்றது. நவராத்திரி என்று சொன்னால் 9 நாட்கள் தானே. அப்பொழுது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிகமான நாட்கள் வருது என்று சொன்னால் இந்த 9 நாட்களிலும் பிரதமையிலிருந்து ஆரம்பித்து நவமி வரைக்கும் அம்பிகை போராடி அடுத்தது தசமியில வெற்றி பெறுகின்ற ஒரு அம்சம்தான் அது. தசமியில வெற்றி நாயகியாக அமைவதுதான் அந்த அம்பிகையினுடைய சிறப்பு. அந்த வகையில இந்த நவராத்திரி என்பது 9 நாட்களை மையப்படுத்தி அடுத்ததாக தசமியில இறுதியாக வெற்றி தருகின்ற திருநாளாக நம்ம வழிபடுத்துதான் சிறப்பம்சம். அந்த வகையில் ஜூலை 6லிருந்து ஜூலை 16 வரை ஆஷாட நவராத்திரி, வராகி அம்மாவுடைய நவராத்திரி வருகின்றது. வராகி அம்மா வழிபடுறவங்களுக்கு நமக்கு எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் இந்த ஒரு அமைப்பு. குறிப்பாக இந்த நவராத்திரியில இன்னும் ஒரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமையில தொடங்குகிறது. அந்தி சாய்கின்ற நேரத்துல தான் இந்த வராகி அம்மாவுடைய நவராத்திரியும் ஆரம்பிக்கின்றது. இந்த பிரதமையுடைய அம்சமும் ஆரம்பிக்கின்றது. வராகி அம்மாவுடைய நவராத்திரியில வாங்க கொண்டாடுவோம், வழிபடுவோம். அதனுடைய அம்சத்தை நம்ம பார்க்கலாம். இந்த வராகாய் நவராத்திரியில் ஆஷாட நவராத்திரி குரு விட்டிருக்கின்ற வராகி அம்மாவுடைய நவராத்திரியை வழிபடுகின்ற தன்மை, அதனுடைய சிறப்பம்சம், அதனுடைய பூஜை முறைகளாக பார்க்கணும். அதற்கு முன்பாக மகா வராகி டிவியில் வராகிமை பற்றி அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த ஒரு அம்சமாக தான் உங்களுடன் பயணித்து கொண்டிருக்கின்றது. மகா வராகி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் வராகி அம்மாவோட நீங்கள் அதீத பக்தியாக ஒரு லைக் பண்ணுங்க. நல்ல விஷயங்கள், வராகி அம்மாவுடைய அந்த அதீத சக்தியை நம்ம அனைவருக்கும் உணர்த்த வேண்டுமா? வராகி அம்மா இந்த மகா வராகி டிவி சேனலை ஷேர் பண்ணுங்க. இந்த மகா வராகி டிவியை பொறுத்த வரைக்கும் வராகி அம்மா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு இல்லத்திலையும் எப்படி உலகளவில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மகா வராகி டிவி மூலமாக தான் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி, வராகி அம்மாவுடைய மனித ஆத்ம தூய்மையின் மூலமாக தான் நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் விளக்கிலையும் சரி, திருவுருவ படத்திலும் சரி, நிழலிலும் சரி, எங்கு காணினும் சக்தியடா என்ற நோக்கி எங்கு காணினும் சக்தி என்னடா என்ற பாரதியாரோட வசனத்திற்கு ஏற்ப எங்கே திரும்பினாலும் எங்கே பார்த்தாலும் வராகியோட அம்சத்தை நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் மகாவராகி டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா நிழலில் தெரியும், செவுத்துல இருக்க ஓதத்தில் தெரியும். என்னுடைய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா வாசலில் இருக்கிற அந்த புன்னை மரத்தில் வராகியம்மா காட்சி அளித்ததுன்னா பார்த்துருப்பீங்க. எப்படி தான் வராகியம்மா எந்த ரூபத்தில் வேணால் எப்படி வேணால் காட்சி கொடுப்பாங்க. விளக்குலையும் பல வகையான வழியில் காட்சி அளிக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே அந்த அதிசயத்தை வராகியம்மா நிகழ்த்தியது என்னுடைய இல்லத்தில் தான். அதனுடைய தொடர்ச்சியான பல பதிவுகள், உலகளாவிய பக்தர்களுடைய பல பதிவுகளை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம். லக்ஷ்மி அம்மா வீட்டில் மட்டும்தான் வராகி அம்மா அதிசயம் நடத்தலை. ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி மூலமாக மகா வராகி டிவியில் பயணிக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுடைய இல்லத்திலையும் வராகி அம்மா பல அதிசயங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். விளக்கிலும் சரி, விக்கிரகத்திலும் பல அற்புதங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிசயத்திற்கு அனைத்திற்கும் அதீத சக்தி என்ன அப்படின்னா நம்மளுடைய தூய்மையான அன்பு. அந்த உண்மையான அன்போட வராகியை வணங்கி பாருங்களேன், அந்த அம்மா பல அதிசயத்தை தருவாங்க. அந்த வகையில் வராகி அம்மா பக்தர்கள் நமக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த ஆனி மாதத்தில் வருகின்ற ஆஷாட நவராத்திரி,
வராகி நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரி, வராகி அம்மா நவராத்திரியில என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல இல்லத்தை தூய்மைப்படுத்தணும். நவராத்திரி என்று வந்துவிட்டாலே வீட்டுல தூசி தும்பு எந்த ஒட்டடையும் இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கின்ற படுக்கை விரிப்புகளிலிருந்து பார்க்கும்போது திரை சிலைகள்லேருந்து எல்லாமே சுத்தபத்தமாக இருக்கணும். இந்த வீடையே சுற்றி நம்ம வந்து ஒழுங்கு முறையோட அழகா இருக்கணும். முடிந்த அளவுக்கு வீட்டை அலங்கார பூஷணியா நம்மளும் இருக்கணும். அதே மாதிரி வீட்டையும் ஒரு அலங்காரமா இருக்கணும். அப்போதான் தெய்வங்கள் உள்ள வரணும். இந்த 9 நாளும் வீட்டில் வாசனை திரவியங்களுடைய மனமானது கமழ்ந்து கொண்டே இருக்கணும். எப்போதுமே வீட்டில் வந்து ஒரு நல்ல நறுமணம் வாசனை இருந்து கொண்டே இருந்தது அப்படின்னாலே தெய்வ சக்தியானது இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் அதனுடைய சிறப்புத்தன்மை. நல்ல வாசனை இருந்தாலே அந்த தெய்வம் இருக்கும். நல்ல வாசனை இல்லை அப்படின்னா தான் கெட்ட சக்திகள் உள்ள வர ஆரம்பிக்கும். தீய சக்திகள் உள்ள வர்றதுக்கான அடிப்படை தான் அந்த துர்வாசனை. சில வீட்டுக்குள்ள போனாலே வீடு மணக்கும், கமகமன்னு இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். சில வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. துர்நாற்றம்லாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. வராகி அம்மாவை வழிபடுறீங்க அப்படின்னு சொன்னாலே போதும், நவராத்திரின்னு சொன்னாலே போதும் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும், பௌர்ணமி அன்னைக்கும் வீடுக்கு எவ்வளோக்கு அவ்வளோ மங்களகரமாக மனம் நிறைந்ததோடு இருக்கின்றதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய மனமும் நிறைவான வகையில் இருக்கிற வகையில் நம்மளுடைய வாழ்க்கையானது அமையும். அதுதான் வந்து மிகப்பெரிய சிறப்பம்சம். வராகி நவராத்திரியில் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வீடை தூய்மைப்படுத்தணும், நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். அதே மாதிரி வாசலை அழகாக கோலம் விட்டு அலங்கரித்து மாவிளை தோரணங்களோட பூக்களோட அலங்காரம் பண்ணணும். இந்த 10 நாட்களுமே வாசலில் சரி அந்த வரவேற்பு, அந்த தெய்வம் வரவேற்கின்ற அந்த அமைப்பு தான் மிகப்பெரிய உன்னதம். வாசலை பார்த்தே நம்ம வந்து அந்த வீடு எப்படி இருக்கு, லக்ஷ்மி கடாட்சமா இருக்கா, தெய்வங்கள் நிறைந்திருக்கின்றத கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு வீட்டு வாசலிலிருந்து ஆரம்பித்து வீட்டிற்குள்ள, குறிப்பாக பூஜை அறையில ரொம்ப சுபிட்சத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சுபமா என்ன அளவுக்கு நம்மளை சுற்றி அதிர்வலைகளை வைத்து கொண்டிருக்க முடியுமோ அதை தான் வைக்கணும். அந்த வகையில் வராகி அம்மா நவராத்திரி ஆரம்பிக்கின்ற அந்த நாளிலே ஜூலை 6ஆம் தேதியில் நம்ம வராகி அம்மா வரவேற்க தயாராக இருக்கணும். சுத்தபத்தமாக வீட்டை வச்சிருக்கணும். புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும். நம்ம மனதும் தூய்மையாக இருக்கும்போது வராகி அம்மா நம்மையும் சேர்ந்து சுத்தப்படுத்திடுவாங்க. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையையும் சுத்தப்படுத்துவாங்க. அதுதான் வராகி அம்மாவுடைய மிகப்பெரிய சிறப்பு. அடுத்ததாக என்ன அப்படின்னா, முடிந்தது அப்படின்னா வராகி அம்மா நவராத்திரி அன்னைக்கு ஆரம்பத்தில் நம்ம வீட்டில் ஒரு அழகாக கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் செய்து அதற்கு அடுத்ததாக வராகி அம்மாவுக்கும் ஒரு ஹோமங்கள் வளர்த்து கும்பம் வைத்து அந்த சாஸ்திரிகளை வச்சு ஒரு கலசத்தை நீங்கள் இருக்கலாம். இந்த 10 நாளும் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீர் கலசம் வைத்து அந்த நீரானது கெட்டுவிடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு பன்னீர் சொம்பில் கூட பன்னீராலேயே நீங்கள் வந்து கலச நீர் வைக்கலாம். தீர்த்த பொடி வைத்து கமகமன்ற வாசனையோட நீங்கள் கலசத்தை தயார்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா அரிசி, அந்த பச்சரிசியில் நீங்கள் வந்து கலசத்தை வைக்கலாம். பச்சரிசியாக இருந்தாலும் இந்த நீராக இருந்தாலும் ஏலக்காய், குங்குமப்பூ, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, மாசிக்காய் இதெல்லாம் போட்டு 2 விரலி மஞ்சள், 2 களிப்பாக்கு, வெத்தலை எல்லாமே அந்த கலசத்துக்குள்ளே நீங்கள் வந்து வைக்கலாம். தண்ணீர் கலசம்னா வெத்தலை போட வேண்டாம், அழுகிடும். மற்றபடி இந்த பொருளை போட்டு நீங்கள் வைக்கலாம். முடிஞ்சளவுக்கு 10 நாள் அப்படின்னும் போது நீங்கள் அரிசி கலசம் வைக்கிறது ரொம்ப உன்னதம். ஏனென்று சொன்னால் அந்த 10 நாளும் சுபிட்சமாக அதை வந்து நிறைஞ்சிருக்கும். அன்னபூரணி சதாபூரணி தானே. நீங்கள் வந்து பெரும்பாலும் வந்து அரிசி கலசத்தை வச்சுக்கிறது செய்யலாம். அதே போல் துணை கலசமாக நீர் கலசத்தையும் நீங்கள் வந்து தண்ணியில் வந்து மாவளையை போட்டு நான் சொன்ன அந்த பன்னீரில் இந்த ஏலக்காய், குங்குமம் போட நீங்கள் வந்து அந்த பூவை வந்து நீர் கலசத்தையும் நீங்கள் வந்து அதையும் நீங்கள் பக்கத்தில் வைக்கலாம். அழகான கலசத்தை உருவாக்கிட்டு மாவில் தேங்காயோடு ஜோடித்து முடிஞ்சால் அந்த அம்பாளுக்கு நீங்கள் புடவையாலும் அலங்காரம் பண்ணலாம். வரலட்சுமி நோம்புனா எப்படி செய்வோம் அந்த மாதிரி வரலட்சுமி நோம்பு செய்கிற மாதிரி
இந்த அம்மாவுக்கு வராகி அம்மாவுக்கு அழகாக கலசம் செய்து புடவையாலும் ஜோடிக்கலாம், அல்லது அதற்கான பாவாடையும் சாத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா சில பேர் வெள்ளி கலசம் வச்சுருப்பாங்க, அதுலேயே லக்ஷ்மிகள் அலங்காரம் இருக்கும், அதோட தேங்காய் கலசம் வச்சு மேலே ஒரு ரவிக்க துணி வைத்தும் நீங்கள் பூஜை செய்யலாம். அதே போல் வராகி அம்மா திருவுரு படம் இருந்தால் அதை அழகாக வாசனை பன்னீர் அதோட வாசனை பச்சை கற்பூர தண்ணியில் அழகாக துடைத்து நறுமணம் பொருந்திய சந்தனம் தாழம்பு குங்குமத்தை வைத்து அலங்காரமாக திருவுருவ படத்தையும் அலங்கரிக்கணும். அதே போல் வராகி அம்மா விக்கிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வராகி அம்மா விக்கிரகத்துக்கு நீங்கள் காலையிலேயே அபிஷேகம் பண்ணிடணும். அழகாக வெறும் வயிற்றோடு இருந்து அம்பாளுக்கு நல்லா அபிஷேகம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி அம்பிகையை அழகாக ஒரு மனையில் உட்கார வச்சிடலாம். உட்கார வச்சு 9 நாள் ஒரு முறை அம்பாளை அலங்காரம் பண்ணி புது வஸ்திரம் சாத்தி வேண்டிய நகைகள் எல்லாம் செய்து அம்பாளை அழகாக ஆசிரம் சமர்ப்பியாமி என்று இந்த 9 நாளும் அம்மாவை அதே மாதிரி உட்கார வைக்கலாம். அப்படி இல்லை என்னால் 9 நாளும் அம்பாளுக்கு நான் அபிஷேகம் பண்ணி 9 நாளும் புது ஆடை உடுத்தி அலங்காரம் விதவிதமாக செய்வேன்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் இந்த 9 நாளும் நீங்கள் அம்பிகைக்கு அபிஷேகம் பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது நினச்சிக்கோங்க, ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது. அதனால் 9 நாளும் நீங்கள் ஒன்றாக கூட வைத்து அம்பிகை அபிஷேகம் பண்ணி அலங்கார பூஷணியாக அமர்த்தலாம். அதற்கு அடுத்ததாங்க அம்பிகையை ஆவாகனம் செய்கிறோம். கலசத்தில் அரிசி கலசம் போட்டு அதில் அம்பிகையை ஆவாகனம் செய்யணும். அடுத்தது அம்பிகை திருவுருவ படம் இருந்தால் அதை அலங்காரம் வைக்கணும், அல்லது விக்கிரகம் இருந்தால் திருவுருவப்படத்தோடு விக்கிரகம் சேர்த்து அபிஷேக ஆராதனை செய்து அம்பிகை அலங்கார பூஷணமாக ஒரு மனையில் நிறுத்தி அழகாக பண்ணலாம். அதுக்கும் ஒரு 3 படி மாதிரி வைத்து கூட நீங்கள் அழகாக அம்பிகை அலங்காரம் பண்ணலாம். அதற்கட்டு மூல தெய்வமோ இஷ்ட தெய்வமோ இருந்தாலும் அம்பிகைக்கு அந்த தெய்வத்தையும் நம்ம முன்னிறுத்தி நம்ம வழிபடலாம். வராகி அம்மா தான் பிரத்யட்சம் அப்படின்னா வராகி அம்மாவே மூல திருவுருவமாக கொண்டு அம்பிகையை வழிபடலாம். அடுத்ததாக என்ன சொன்னால், காலையில் நீங்கள் வழிபட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஜூலை 6ஆம் தேதினா காலையில் அபிஷேக ஆராதனை பண்ணி ஓமம் வளர்த்தும் வழிபடலாம். அல்லது ஓமம் செய்ய போகிறதில்ல அப்படின்னு சொன்னால் காலையிலே அம்பிகையை ஆவாகனம் பண்ணி அலங்காரம் பண்ணி அழகாக அமர்த்தி சாயங்கால நேரத்தில் அம்பிகையை அழைக்கிற விதமாக அம்பிகை சாயங்கால நேரத்துலேருந்து நீங்கள் பூஜையை தொடங்கலாம். எப்பொழுது அம்பிகை வைத்தாலும் மறக்காதீங்க, அன்றையிலிருந்து அன்னம் பரபிரம்மம் ஸ்வரூபம், தினமும் ஒரு அன்னப்பிரசாதம் நெய்வேத்தியம் சமர்ப்பயாமி செய்யணும். அது ரொம்ப ஒரு விசேஷம். அதே போல் ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரத்தில் அம்பிகைக்கு உகந்ததாக இருக்கின்ற பழங்கள் காய்கறிகளை எல்லாம் நெய்வேத்தியமாக கொடுக்கலாம். அதே போல் சக்கரவள்ளி கிழங்குல புட்டு செய்யலாம், சக்கரவள்ளி கிழங்குலையே இனிப்பு செய்யலாம், வெறும் சக்கரவள்ளி கிழங்கை வேக வைக்கலாம், வேர்க்கடையில் செய்யலாம். இது போல் உங்களுக்கு அம்பிகைக்கு பிடித்த உணவு பதார்த்தங்களை எல்லாம் நீங்கள் தினமும் பண்ணலாம். தினமும் ஒரு நாளைக்கு வராகி அம்மாவை நீங்கள் நினைத்து யாரோ ஒரு சுமங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்கள் வெத்தலை பாக்கு அடிக்கலாம். அல்லது வீட்டுக்கு வந்தால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வராகி அம்மா கும்பிட்றோம், சில பேருக்கு பிடிக்க கூட மாட்டேன்றது, அக்கம் பக்கம் சொன்னால் கூட அது தடை வருது அப்படின்னா 9 நாளும் ஒவ்வொரு வெத்தலை தாம்பூலம் எடுத்து வைங்க. வெத்தலை பாக்கு, பழம், ரவிக்க துணி இல்லாட்டி புடவை துணி எடுத்து வச்சு இந்த 9 நாள் முடிஞ்ச வருது இறுதி நாள் அன்னைக்கு ஒரு திருவிழா மாதிரி செய்து இல்லத்தில் வரவேற்கலாம். அல்லது இந்த 9 நாளும் முடிந்த பிறகு கோயிலுக்கு சென்று அங்குள்ளவர்களுக்கு அந்த சுமங்கலிகளுக்கு நீங்கள் இந்த மங்கள பொருட்களை கொடுக்கலாம். இப்பொழுதும் அம்பிகை ஆராதனை செய்யும் போது இது மாதிரி நவராத்திரி அன்னைக்கு கலச வழிபாடுகள் செய்யும் போது கண்டிப்பாக காதோல கருகமணின்னு சொல்லுவாங்க, அது இருக்கணும். ஒரு தட்டில் அம்பாளுக்கு ஒரு புடவை, ஒரு ரவிக்க துணி, வளையல், கண்ணாடி வளையல் இருக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் மருதாணி இருக்கணும், மருதாணி பொட்டலம் இருக்கணும், மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இருக்கணும். அம்பிகைக்கு கண்ணுக்கு மைய, பெண்களுக்குரிய மங்கள பொருட்கள் என்ன உண்டோ அதெல்லாம் குங்குமத்தோட சாந்தோட எல்லாமே தட்டில் புடவை ரவிக்கையோட இந்த மங்கள பொருட்களோட அம்பிகைக்கு ஒரு தட்டில் வச்சுருங்க. 9 நாளும் அது அம்பாள்கிட்டே இருக்கட்டும். அந்த நவராத்திரி வராகியம்மா நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் ஆரத்தி எடுத்த பிறகு நீங்களே அதை எடுத்து தைச்சு கட்டிக்கலாம். அது அம்பாளோட ஆசீர்வாதம் மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதே போல் 9 நாளும் ஒரு தாம்பூலம் ரெடி பண்ணி அந்த தாம்பூலம் தயார் செய்து அந்த தாம்பூலத்தில் உங்களுக்கு வசதிக்கு ஒரு புடவை வச்சாலும் சரி, ஒரு ரவிக்க துணி வைத்தாலும் சரி, அதில் வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமத்தோடு
இதே போல் வளையல், மருதாணி இதெல்லாம் என்னென்ன மங்கள பொருட்கள் உண்டோ வைத்து தினமும் படைங்க. சொல்ல முடியாது, யார் ரூபத்தில் வேணால் அம்பிகை உள்ளே வரலாம். நீங்கள் யார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் தாராளமாக கொடுக்கலாம். ஜாதி, மதம், இனம் பேதமே கிடையாது. தெய்வத்திற்கு மட்டும். ஆனால் வாங்குறவங்க மனசார அந்த தெய்வத்தோடைய அம்சத்தை வணங்குறவங்களா இருந்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மனசுக்கே தெரியும் அவங்க இதை உபயோகப்படுத்துவாங்க, இதை சுபிட்சமாக ஏற்றுப்பாங்கன்றவங்களுக்கு நீங்கள் அந்த மங்கள பொருட்களை கொடுக்கலாம். தினமும் நவராத்திரி அன்னைக்கு நம்ம அம்பகையை வழிபடுகின்ற காலகட்டத்தில் தினமும் பூஜையை முடிச்சுட்டு கோயில் போகிறது ரொம்ப அதீத சக்தி. அல்லது காலையில் எழுந்து நவராத்திரி 9 நாளும் காலையில் எழுந்து கோயிலுக்கு சென்று விட்டு சாயங்கால நேரத்தில் வராகி அம்மா கும்பிட்டாலும் சரி, அல்லது சாயங்கால நேரத்தில் 5 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க அம்பிகையை வணங்கி விட்டு அதற்கப்புறமாக வராகி அம்மா நவராத்திரி தொடர்ந்தாலும் சரி, தெய்வத்துடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அங்கே புவனேஸ்வரி சன்னிதான், சமயபுரம் அம்மா சன்னிதானம், கருமாரி அம்மன் சன்னிதானம், லலிதா பரமேஸ்வரர் சன்னிதானம், எந்த ஒரு பெண் தெய்வ சக்தியாக இருந்தாலும் அந்த ஆலயத்தினுடைய அதீத சக்தி நம்ம உடல்ல மெருவேறும்னு சொல்லுவாங்க. அதனால தினமும் கோயிலுக்கு செல்வது நம்மளுடைய உடம்புல ஒரு விதமான ஒரு ஆக்கர்ஷணத்தை நமக்கு கொடுக்கும். கோயிலில் இருக்க அந்த தெய்வத்தினுடைய ஆக்கர்ஷணமானது நம்ம உடலில் கொடுக்கும். அந்த 9 நாள் நவராத்திரி அதுவுமா நம்ம கோயிலுக்கு சென்று வழிபடும் போது அதோடைய பலனும் அதீத சக்தி நமக்கு கிடைக்கும். அது மிகப்பெரிய சிறப்பம்சம். நவராத்திரி அஷ்டோத்தரம் சொல்லிட்டு கூட கோயில் போகலாம். ஏன்னா நம்மளுடைய அதீத சக்தி அர்ச்சனையோ முடிச்சுட்டு அங்கே போகும்போது அங்கே இருக்கிற அம்பாலோட ஆக்கர்ஷணம் +++ இன்னும் கூட ஏறும். அதுதான் ரொம்ப சிறப்பம்சம்.